லாஸ்ட் இயர் 70 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சாங்க. 70 ஸ்டூடெண்ட்ஸ்ல 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்ஸ்டிடியூட் அப்படின்னா அவங்களோட சக்சஸ் ரேட் எவ்வளவு இருக்குன்னா 10% இருக்கும். 100 பேர் படிச்சாங்கன்னா 10 பேர் செலக்ட் ஆவாங்க. 1000 பேர் படிச்சாங்கன்னா 100 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. 100 கூட ஆகிறது இல்ல. அப்ப பிசிக்ஸ் வந்து அவ்வளவு டஃபா ஃபீல் பண்றாங்க. ஆனா பிசிக்ஸ் அவ்வளவு டஃப்லாம் இல்ல. அப்ப 180 क्वेश्चंसக்கு 180 மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 180 மினிட்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்ல. நீ வந்து பார்த்தோன்னா முதல்ல क्वेश्चंस எல்லாம் கோ த்ரூ பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் நீ எடுத்துட்டனாக்க நீ ஷேர் பண்ணும். இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸ் அதுக்கு போகும். அப்ப ரிமைனிங் டைம்ல என்ன பண்றோம், பயாலஜில 90 கொஸ்டின் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், 90 கொஸ்டின் நம்ம அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்த்துட்டு நீ அதுக்கு அடுத்து எங்க போவ, கெமிஸ்ட்ரிக்கு போவ. கெமிஸ்ட்ரிக்கு போயிட்டு ஃபைனலா பிசிக்ஸ்க்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த 45 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு டைம் இருக்காது. கேட்டா சார் நான் 10 கொஸ்டின் தான் சார் அட்டன் பண்ணேன், 5 கொஸ்டின் தான் சார் அட்டன் பண்ணேன். அதனாலதான் வந்து எப்படி பார்த்த உடனே ஆன்சர் பண்றது நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்ப எப்படி சார் 720 அவுட் ஆஃப் 720 எப்படி எடுக்க முடியுது எல்லாத்துலயும்? நிறைய பேர் எடுத்தாங்க போன தடவை. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் தராங்கன்னா கண்டிப்பா அதை 1 மினிட்ல போடுறது ஒரு வழி இருக்கும். நான் இப்ப வந்து நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தரது பிரச்சனை இல்லை. ஆனா அத்தனை ட்ரிக் உன்னால மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியுமா? அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிக்குங்கிறது இப்ப வீடியோ யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம். அப்ப நம்ம போடும்போது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பார்த்துட்டோமா, ரெண்டாவது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு திரும்ப அதுக்கு அடுத்து பார்க்கணும். இப்போ மூணாவது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தேர்டு பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது உனக்கு அதிகமான டைம் ஆகும். அதுவே ரெண்டாவது தடவை பார்க்கும்போது பார்த்தோன்னே ஓரளவு ஓகே தெரியும். பார்த்தோன்னே உனக்கு மாடல் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ 1000 கொஸ்டின் இருக்குன்னா 1000 மாடல் இருக்கு, 1000 ட்ரிக் இருக்கு, 1000+ ட்ரிக்ஸ் அவைலபிள். சார் நீங்க நான் 799 ரூபா கட்டுனா நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னு நான் வாங்கிட்டு போயிடுவேன். வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க, வாங்கிட்டு போய் நிறைய மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அவ்வளவுதான். மெட்டீரியல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பிராண்டு அந்த பிராண்டோட மெட்டீரியல் நம்ம கலெக்ட் பண்ணணும், வாங்கி வச்சுக்கணும். வாங்குற வரைக்கும் தான் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அது எங்கேயும் கிடக்கும், நம்ம வேற வேலையை பார்த்துட்டு. அப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, என்சிஆர்டி புக்கை தரவு பண்ணணும். சிபிஎஸ்சி யாராவது இருக்கீங்களா? யாரும் சிபிஎஸ்சி இல்லை. ஓகே, எல்லாமே ஸ்டேட் போர்டு. நமக்கு என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குங்கிற ஒரு ஐடியா வரும். 11th 12th ரெண்டா பிரிச்சுக்கும். இதுல 11th யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, கைனமெட்டிக்ஸ் அப்படின்ட்டு நமக்கு 11th வரும். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா 1 டைமென்ஷன் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், 2 டைமென்ஷன் மோஷன் இன் பிளேன் அப்படின்னு 2 சாப்டர் இருக்கு. 2 சேர்த்து தான் வந்து கைனமெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம புக்ல லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க், எனர்ஜி, பவர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அண்ட் கிராவிடேஷன். ஆனா கிராவிடேஷன் உங்க புக்ல செகண்ட் வால்யூம்ல இருக்கும். சிபிஎஸ்சி புக்ல என்ன ஆகும்னா அது ஃபர்ஸ்ட் வால்யூம்லயே வந்து. அதுக்கு அடுத்தது செகண்ட் வால்யூம்ல என்ன இருக்குன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னா அதுல என்னென்ன இருக்குன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். சரியா? அதுக்கு அடுத்தது தெர்மோடைனமிக், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், ஆசிலேஷன்ஸ், வேவ்ஸ். 11th செகண்ட் வால்யூம். ஓகே, இதுல வேற ஏதோ டீவியேஷன் இருக்கா? 11th புக்ல இதே தான் இருக்கு உங்களுக்கு. அதுக்கு அடுத்து இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா அது வந்து என்ன, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு 2 சாப்டரா இருக்கும். அதுக்கு அடுத்தது கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அதுக்கு அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அல்டர்னேட்டிங் கரண்ட். அதுக்கு அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா? இதெல்லாம் 12th ஃபர்ஸ்ட் வால்யூம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்க ஆப்டிக்ஸ்னு மட்டும் இருக்கும். ஆனா இங்க வந்து என்ன, ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு 2ஆ பிரிஞ்சு. அதுக்கு அடுத்து டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், ஆட்டம்ஸ், நியூக்ளியே, செமிகண்டக்டர். இதான் வந்து 12th செகண்ட் வால்யூம். இப்போ நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, நமக்கு டோட்டலா இருக்கிறது எவ்வளவு, 45 கொஸ்டின்ஸ். இதுல 22 to 23 கொஸ்டின்ஸ் 11th வரும். இதுலயும் 22 to 23. சரியா? போன வருஷம் வந்து 12th அதிகமா கேட்டாங்க, ஒவ்வொரு வருஷம் 11th அதிகமா கேட்பாங்க. சரியா? அப்ப ஆவரேஜா வந்து இதுல 22 to 23, இதுல ஒரு 22 to 23 வரும். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், ஒரு 12 to 13 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இங்க வரும். 11 to 12 இல்லாட்டி 12 to 13 வரைக்கும் வரும். இதுவும் அப்ராக்சிமேட்டா இது இவ்வளவு கொஸ்டின்ஸ் இதுல வரும். அப்ப இதுல என்ன வரும், 12 to 13, இதுல ஒரு 12 to 13 கொஸ்டின்ஸ். அவன் இங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் போறான். அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. அவங்க அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். என்ன பண்றாரு, எல்லா இன்ஸ்டியூட்டும் போய் கூட்டிட்டு போறாரு. நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்ப நீ வரேன்னா நான் உனக்கு டெமோ கிளாஸ் இப்பதான் வந்து நம்ம யூடியூப்ல போடுறோம், நீ பார்த்துட்டு நீ வேணும் இங்கதான் வரணும்னு வரீங்க. அவன் எல்லா கிளாஸ்க்கும் போறான். அப்புறம் நம்மகிட்ட வந்துட்டு பார்த்துட்டு படிச்சு இங்கதான் படிப்பேங்கிறான். இப்பதான் வந்து ரெசிடென்சியல் கேம்பஸ் இங்க இருக்கு. அப்பா வந்து என்ன, டே ஸ்காலரா வரணும். இல்லாட்டினா அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு, சார் ஹாஸ்டல் தான் பரவாயில்லைங்கிறாரு. அந்த பையனை பிக்கப் பண்றது எங்க ஸ்டாஃப் ஒருத்தர். இப்ப அந்த பையனால வந்து அவ்வளவு 40 டேஸ்ல செலக்ட் ஆகும்போது உங்களால ஏன் முடியாது? அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீ இங்கிலீஷ் மீடியம், உனக்கு வந்து என்ன, நீ சிபிஎஸ்சி போர்ஷனுக்கே நீங்க பயப்படுறீங்க. நம்ம ஸ்டேட் போர்டு, நம்ம எப்படா சிபிஎஸ்சி படிக்கிறதுன்னு. இப்ப நம்ம கிளாஸ் வந்து ஏன் வந்து நிறைய பேர் லைக் பண்றாங்கன்னா, எந்த ஒரு சப்ஜெக்டையும் மதர் டங்ல டீச் பண்ணும்போது அது வந்து என்னாகும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ரீச் ஆகும். ராஜஸ்தான் கோட்டால வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ஸ்டியூட் இருக்கும். ஒரு இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோட்டா போகணும்னு சொல்லுவாங்க.
ஏன் அப்படின்னா அங்க ஃபுல்லா ஹிந்தியில டீச் பண்ணுவாங்க. நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க வந்துட்டு இருந்து கோச்சிங் எடுத்துட்டு அவன் போவான். நீங்க கூட இப்ப ஒரு படம் வந்துச்சு 12th ஃபெயில் படம் பார்த்திருக்கியா? அப்ப 12th ஃபெயில்ங்கிற இது, அதாவது எல்லாம் ஐஏஎஸ் சொல்றாங்க. அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி ஆகுறது, அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு 12th ஃபெயில் ஆன பையன் எப்படி அப்படி செலக்ட் ஆனா அப்படியே அந்த படம் பாத்தீங்கன்னா அப்படியே தூங்க மாட்டேங்க. அப்படி ஒரு ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. அது நம்ம படம் பாக்குறோம், பாட்டு பாடுறோம், ஓகே. நமக்கு வந்து இந்த மாதிரி அதுவும் நல்ல என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும், நல்லா தான் போகும். இங்கேயும் பார்த்தோம்னா இங்கிலீஷ்னா ரொம்ப இதா இருக்கும், ஹிந்தி எல்லாம் கொஞ்சம் லோயர் லெவலா நினைக்கிற மாதிரி தான் அங்க காட்டுவான். அந்த படத்துல காட்டுறது எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கவங்க சூப்பரா போயிட்டாங்க, நான் ஹிந்தி படிக்கிறேன் எப்படின்ட்டு. ஆனா ஹிந்தியில மதர் டங்ல படிக்கிறவங்க இப்ப பாரு எங்க பார்த்தாலுமே ஹிந்தி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இதை டீச் பண்ணும்போது அவங்க மதர் டங்ல டீச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு இது பண்ண முடியும். அப்படி ஒரு கேண்டிடேட் நம்மகிட்ட வந்து 7.5 கிடையாது, தமிழ் மீடியம்னு எல்லாருமே நினைச்சுக்குவாங்க, 7.5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு தென்காசியில, அந்த பொண்ணு தென்காசியில இருந்து இங்க வந்து படிச்சாங்க. படிச்சுட்டு இப்போ வந்து விருதுநகர் மெடிக்கல் காலேஜ், ஃபர்ஸ்ட் வந்து ராம்நாடு கிடைச்சிச்சு, அதுக்கப்புறமேட்டு அப்கிரேட் ஆகி விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து என்னன்னா தமிழ் மீடியம்ல இருந்து வந்து ஒரு வருஷம் படிச்சாங்க, நல்ல ஸ்கோர் எடுத்து ஆர்த்தின்ட்டு அந்த பொண்ணு இப்போ வந்து என்னன்னா விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டால அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அவங்களால வரும்போது, நீ ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம், நீ சிபிஎஸ்சி போர்ஷன்லாம் நினைச்சல ஒன்றும் பயப்பட தேவை. என்சிஆர்டி புக் அப்படிங்கிறது என்னன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து சிலபஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லி அவங்க ஒரு சஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டது வந்து சிபிஎஸ்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அவங்க எடுத்து அதை பண்றாங்க. எதுக்காக அந்த என்சிஆர்டி புக் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா, நீ முடிச்சுட்டு நீ 12th முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹையர் எஜுகேஷன் போகல, ஹையர் எஜுகேஷன் போகும்போது இன்ஜினியரிங் மெடிக்கல் இதெல்லாம் போகும்போது உனக்கு பேசிக்கா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாலேஜ் வேணும். அப்ப பேசிக்கா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு 12th சிலபஸ் ஃப்ரேம் பண்றாங்க. அப்ப அதே சிலபஸ் தான் உனக்கு ஸ்டேட் போர்ட்லயும் இருக்கு. இங்க வந்து நான் குழும்ஸ்லானா இங்க என்ன இருக்கோ அதே தான் நமக்கு சிபிஎஸ்சில இருக்கும். இப்ப ஸ்டேட் போர்டு புக்கை விட சிபிஎஸ்சிங்கிறது ஈஸி தான். எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து வச்சுட்டாங்க, ரொம்ப சிபிஎஸ்சியா ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். நீ ஸ்டேட் போர்டில் என்ன படிச்சியோ அதே தான் அங்கேயும் இருக்கு, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க போறோம். இங்க வந்து என்னன்னா நீ புரிஞ்சுக்கணும், எப்படி கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணணும், தெரிஞ்சா அட்டன் பண்ணணும், தெரியலன்னா விட்டு வந்துடும். இது பண்ண போதும். நம்ம நீட்டுக்கு படிச்ச பசங்களை என்ன பண்ணுவோம்னா ஜேஇக்கு அப்ளை பண்ண சொல்லுவோம். நம்ம இங்க டீச் பண்றது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான். அவன் வந்து என்னன்னா மேக்ஸ்க்கு அவன் ட்ரெயின் ஆயிருக்க மாட்டான். அப்படி இருந்தாலுமே 92% 90+% எடுத்துட்டு இப்போ வேற காலேஜஸ்ல அவனுக்கு கிடைச்சிச்சு நல்ல ஸ்கோர். இப்போ வந்து ஒரு பையன் பிசிக்ஸ்க்கு நான் எடுத்தேன், கெமிஸ்ட்ரிக்கு ஜிபி சார் எடுத்தாரு, மேக்ஸ்க்கு வந்து என்னன்னா அவனுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஆக்சுவலி ஈவன் பிசிக்ஸை விட நான் மேக்ஸ் பெஸ்ட்டாகவே பண்ணுவேன், ஈவன் இன்ஜினியரிங் மேக்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுவேன். மேக்ஸும் பிசிக்ஸும் நான் அவனுக்கு பார்த்தேன். அவரு வந்து என்ன கெமிஸ்ட்ரி பார்த்தாரு, அவன் ஜஸ்ட் ஸ்டேட் போர்ட் கேண்டிடேட். அந்த பையன் பேர் தருண். சேலத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் என்ன நிறைய பேருக்கு தெரியாது, ஐஐடி மாதிரி இங்க ஐஐஹெச்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜிங்கிறது இங்க இருக்கு. எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அவனுக்கு சீட் கிடைச்சிச்சு, ஆனா அவன் அதை விட்டுட்டு இங்க இன்னொரு காலேஜ், ஏன்னா அவனுக்கு வந்தனா அந்த ஐடியா இல்லை. அந்த ஜேஇ மார்க் வச்சுட்டு அவனுக்கு ஸ்டேட் போர்டில் கட் ஆஃப்லாம் இல்லாமல் அந்த மார்க் வச்சுட்டு அவனுக்கு கிடைச்சி. நம்ம டீச் பண்றது வந்து இங்கே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச் பண்றோம் அப்படின்னா நீ அதை மட்டுமே படிச்சா போதும். நீ ஜேஇ கூட, அது எதுக்காக ஜேஇக்கு சொல்றேன் அப்படின்னா இதை படிச்சு அதுலயும் நல்ல பர்சன்டேஜ் வாங்க முடியும். நம்ம நீட் டீச் பண்றோம், சப்ஜெக்ட்ங்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். நீ சிபிஎஸ்சியில படிச்சாலும் சரி, மெட்ரிக்ல படிச்சாலும் சரி, அது ஜேஇக்கான எக்ஸாமா இருந்தாலும் சரி, கண்டென்ட் எல்லாமே ஒண்ணுதான். ஜேஇல ஜேஇ மெயின் இருக்கு, அட்வான்ஸ்டு இருக்கு. ஜேஇ மெயின் வந்தனா நீட் லெவல் தான் இருக்கும், அட்வான்ஸ்டு வந்தனா கொஞ்சம் ஹையர் லெவலா இருக்கும், அதுலயும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 100% சிலபஸ் பார்க்க தேவையில்லை. உனக்கு புக் கொடுத்துட்டாங்களா, இதுல நீ பார்க்க வேண்டியது 12th செகண்ட் வால்யூம் பாரு, 11th ஃபர்ஸ்ட் வால்யூம். 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் எதுக்காகனா, நீ லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இதை படிச்சு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன், இது எல்லாமே நீ வந்து 7th 8th இருந்து படிச்சுட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இதெல்லாம். அதுக்கு அடுத்தது லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ரொட்டேஷன் மோஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ இங்க படிக்கிறல்ல இந்த கைனமெட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர் இருக்குல்ல, இது எல்லாமே அப்படியே ரொட்டேஷனல் மோஷன்ல எப்படி இருக்கும், கிராவிடேஷன் லோயர் ஸ்டாண்டர்ட் 9th 10th இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இது நீ லோயர் லெவல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால இதை நம்ம பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து இப்போ 12th வந்ததுனால நீ ஈஸியா மார்க் வாங்க சாப்டர் இது இல்ல சார், நான் இன்னும் அடிஷனலா பாத்துக்கிறேன்னா நீ உனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குன்னா இதுலயும் பாருங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஏன்னா 12th வந்த உடனே நீ வந்து 11th முடிச்ச உடனே இதுதான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சு நிறைய தரவா இருப்பீங்க. இதுலயும் நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கு. சரி சார், ஆனா எனக்கு ரே ஆப்டிக்ஸ் டஃபா இருக்கு அப்படின்னா, ரே ஆப்டிக்ஸ் டஃபா இருக்குன்னா நீ இதை விட்டுட்டு என்ன பண்ணலாம், ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் விட்டுட்டு நீ என்ன பண்ணலாம், இந்த மாடர்ன் பிசிக்ஸ் இந்த ஏரியாவுக்கு போங்க, இதை ஃபுல்லா தரவு பண்ணிக்கோ. ஏன்னா இதுல இருந்து மட்டுமே மினிமமா 8 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரலாம். நான் என்ன சொல்றேன், இதுல 12 கொஸ்டின் சொல்றேன்ல, 12 கொஸ்டின்ஸ்ல 8 to 10 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து மட்டுமே வரும். இதுல டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர்ல ரொம்ப ரொம்ப ஈஸி. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதை வச்சே தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு மாடல். ஆட்டம்ஸ், நியூக்ளியர்லாம் நிறைய போர்ஷன்ஸ் தூக்கிட்டாங்க, ரேடியோ ஆக்டிவிட்டி எல்லாம் தூக்கிட்டாங்க. அப்ப ஆட்டம்ஸ், நியூக்ளியர், செமிகண்டக்டர் வந்து எவ்ரி இயர் ஒரு மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் இதுலயும் போர்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டாங்க. லாஜிக் கேட்ஸ் எல்லாம் படிச்சீங்களா? லாஜிக் கேட்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஆனா சிபிஎஸ்சில இல்ல. அவனுக்கு எல்லாம்
வந்து லாஜிக் கேட்ஸ் சிலபஸ்ல இல்லனாலும் அவனுக்கு நீட் சிலபஸ்ல இருக்கு, படிச்சுதான் ஆகணும். முன்ன வந்து டிரான்சிஸ்டர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப மினிமமா இதுல 3 to 4 கொஸ்டின்ஸ் போன வருஷம் இதுல 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டாங்க. ஜஸ்ட் சிம்பிளான டயகிராம் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் இது. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து பாருங்க, இதுல எவ்ரி இயர் இப்பலாம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதுல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோம்னா ஒரு 12 to 13 கொஸ்டின்ஸா, இதுல 12 plus 8 என்ன வந்துருச்சு 20. சரி, ரிமைனிங் நான் என்ன பார்த்தோம்னா, நீ வந்து பாருங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பேஸ் இருக்குல, இது ரொம்ப சிம்பிளான சாப்டர், இதுலயும் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது மேக்னெட்டிசம் அண்ட் மேட்ரிக்ல போன வருஷம் இதுல ரொம்ப சின்ன சாப்டர், இதுல 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அப்ப நீ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி செலக்டிவா ஒரு சில இது, அதே மாதிரி இஎம்ஐ சில பேர் கம்ஃபர்டபுளா இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வரும், அது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சரி, பார்த்தோம்னா நமக்கு கவர் பண்றது 50% ஆஃப் த சிலபஸ். 50% ஆஃப் த சிலபஸ்ல நீ என்ன பண்ணலாம், 180க்கு 100+ மார்க் உங்களால வாங்க முடியும்.